நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. நம்ம சின்மயி இருக்காங்களே, சின்மயி திமுக போட்டு அடிக்கிறதுல வந்து பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க, போட்டு அடின்னு அடிப்பாங்க. நம்ம சின்மயி வந்து தளபதி விஜய்க்கு ஆதரவாக வந்து நிறைய கருத்துக்கள் அப்படின்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அதுக்கு அவங்க கொடுத்த அந்த ஒரு பதிலடி அப்படின்றது வந்து திமுக வந்து ஒரு பெரிய 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 ஒரு செருப்படியாக தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா வந்து வைரமுத்துக்கு வந்து அவார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. அவார்ட்ஸ் கொடுத்த உடனே ரஜினி சார் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு. சூப்பர் தலைவா, வேற லெவல் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அறிக்கை அப்படின்றது ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு சின்மயி வந்து காண்டாயி அட காலக்கொடுமை அப்படின்ற மாதிரி வந்து ரஜினியோட போஸ்ட்டை மென்ஷன் பண்ணி தன்னுடைய ஆதகத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அது விஷயம் கிடையாது. உடனே கமெண்ட் செக்ஷன்ல வந்து நிறைய பேர் வந்து கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. யாருன்னா ஊபிஸ் 200 ரூபா கொத்தடிமை அவனுங்க இருக்கானுங்கல்ல, கீழே கமெண்ட் செக்ஷன்ல கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னன்னா நீங்க வந்து இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க, ஆனா வந்து த்ரிஷா பத்தி விஜய் பத்தி அந்த ஒரு கான்ட்ரவர்சி பத்தி வந்து பேச மாட்டீங்களா? ஒரே பூணூல், அதனால வந்து நீங்க அமைதியா இருக்கீங்களா அப்படின்ட்டு வந்து அது எவனே தெரியல ஒருத்தன் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தான். உடனே வந்து நம்ம சின்மயி மேடம் வந்து போட்டு செம்ம அடி அடிச்சிட்டாங்க. மாடடி மரணடி. ஏங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, பெண்களுக்கு எதிராக வந்து எவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு வந்து லிஸ்டே போட்டாங்க. கல்லூரி மாணவியா இருக்கட்டும், பள்ளி மாணவியா இருக்கட்டும், வயதான பெண்களா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், எந்த ஒரு பெண் பிள்ளைகளுக்குமே வந்து பாதுகாப்பு இல்லாத ஆட்சியா இருந்துட்டு இருக்கு. அதை தட்டி கேட்க துப்பு இல்லை உங்களுக்கு. அவ்வளவு பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை கேட்க உங்களுக்கு துப்பே கிடையாதா? அதை விட்டுட்டு வந்து இப்ப விஜய் த்ரிஷா பத்தி பேசுறது தான் வந்து நாட்டுக்கு வந்து முக்கியமா? இது பேசுறதால வந்து இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற குற்றங்கள் அப்படின்றது வந்து குறைஞ்சிருமா அப்படின்ட்டு வந்து சின்மயி போட்டு அடியன்னு அடிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு குற்றங்கள் நடக்குது, அது பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்குது, இந்த விடியா திமுக ஆட்சியில் வந்து ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டு பப்ளிஷ் பண்றது யாருன்னு நம்ம சின்மயி தான். ஸோ தளபதி விஜய்க்கு ஆதரவாகவும் நிறைய கருத்துக்கள் அப்படின்றத அவங்க பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ திமுகவை அடியன்னு அடிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து திமுகவுக்கு பெரிய தலைவலியாக தான் இருந்துட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவில் என்னடா இவங்க அப்படி நம்மளை போட்டு அடிக்கிறாங்க, நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்றாங்களே அப்படின்ட்டு வந்து இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.